ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா போதும். அண்ணே, விடிவெள்ளி பத்திரிக்கையோட போட்டோகிராஃபரா? அவ இல்ல ஜானகி, இவ மீடியா போட்டோகிராஃபர் இல்ல. ஐயாவுக்கு போட்டோ எடுக்கிற ஆளுங்கள்ல ஒருத்தன். ரெகுலரா தான் வருவான். ஆனா அவன் பேர் தான் ஞாபகத்துக்கு வந்து தொலைய மாட்டேங்குது. அப்பா, நீங்க சில்லா அவங்க, ரிலாக்ஸா யோசிங்க. அவன் பேரு பார்த்திபன். பார்த்திபனா? அவரா அன்னைக்கு வந்தாரு? ஆமாமா. ஐயோ, இது தெரிஞ்சிருந்தா எப்பவோ நான் அவனை வெளியில கொண்டு வந்திருப்பேனே. அட, எனக்கும் அவன் இப்படி எல்லாம் போட்டோ எடுத்திருப்பான்னு தெரியலையே ஜானகி. கண்டிப்பா வேதநாய்க்கு பயந்துகிட்டுதான் அவனும் இது வரைக்கும் சொல்லாம இருந்திருப்பான். எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வந்ததும் இல்லாம இப்ப அவ அண்ணனை வேற பார்க்க போயிருப்பான். அவ்வளவு உண்டு இல்லைன்னு பண்ணணும். எல்லாம் அந்த வேலைனால வருது. அவரோட வீட்டு அட்ரஸ் இல்ல ஆபீஸ் அட்ரஸ் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதான் சொல்றேனேப்பா, அவன் மீடியா போட்டோகிராஃபர் கிடையாது. ஒரு ஸ்டூடியோ ஒண்ணு வச்சிருந்தான். ஐயாவோட பர்சனல் போட்டோ எல்லாம் இவன் தான் எடுப்பான். இன்னும் 2 பேர் கூட இருக்கானுங்க. ஆனா அவனுங்க பேரு ஞாபகம் இல்ல. ஆனா இவன் ஒருத்தன் பேர் தான் ஞாபகத்துக்கு வருது. வணக்கம் மேடம். மேடம் உள்ள போங்க மேடம். யோ, கதவு தரையா? அப்பாடா, ஜஸ்ட் மிஸ். இல்லனா வேதநாயகிட்ட மாட்டிருப்போம். சரிங்க அத்தை, அடுத்த வேதநாயகி அம்மா நம்ம தேடி வரதுக்குள்ள நம்ம அந்த போட்டோகிராஃபரை கண்டுபிடிக்கணும். வாங்க போலாம்.